கையில் 10 காசு இல்லாமல் தான் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மைசூருக்கு புலம்பெயர்ந்து போய் அங்கே கிடைச்ச விவசாய வேலையை செஞ்சு தன்னோட உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து அங்கே ஒரு குட்டி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சுருந்தாருங்க அந்த மனுஷன். எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் யோசிக்காமல் நான் சொல்கிற பதில் அது எங்கள் தாத்தாவோட மைசூர் தோட்டம் தாங்க. தோட்டத்தோட என்ட்ரன்ஸில் 2 பக்கமும் வளர்ந்து நிற்கிற பெரிய பெரிய யூக்கலிப்டஸ் தைல மரங்கள், அவ்வளவு நேர்த்தியாகவும் வரிசையாகவும் நடப்பட்டிருக்க அத்தனை தென்னை மரங்கள், பச்சை போர்வையை மண்ணு தன் மேலே போத்திட்டு படுத்துட்டு இருக்க மாதிரி தெரிகிற வயல்வெளி, நான் விரும்பி சாப்பிட்ற கதிலிங்கிற வாழைப்பழத்தை கொடுக்குற வாழை மரங்கள், காயாக இருக்கும்போதே இனிக்கிற மாங்காய் தர்ற மாமரம், கரும்பு காடு அண்ட் அந்த கரும்பை புழிஞ்சு அதில் இருந்து அச்சு வெல்லம் தயாரிக்கிற கரும்பு ஆலை, தான் முதல்ல வாங்கி தன்னோட வளர்ச்சிக்காக உழைச்சி மறைந்த மாட்டோட நினைவா என் தாத்தா கட்டியிருந்த சின்ன கோவில், நான் நீச்சல் கற்றுக்கிட்ட கிணறுன்னு அந்த தோட்டத்தில் இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு 1000 மெமரிஸ் இருக்குங்க. இது அத்தனையும் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த மனுஷன் எப்படி என்னோட ஃபேவரட் பர்சனாக இல்லாமல் இருக்க முடியும்?